கோலிவுட் திரையுலகில முன்னணி இயக்குனராக வலம் வரும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தற்போது கூலி படத்தினை இயக்கி முடிச்சிருக்காரு. கடந்த 2 வருடங்களாகவே இந்த படத்திற்கான பணிகள்ல படு பிஸியாக இருந்திருக்காரு. சோசியல் மீடியா ப்ரொமோஷன் உள்ளிட்டவையில கொஞ்சம் விலகி இருந்தாரு. இந்த நிலையில கூலி இன்னமுமே சில வாரங்கள்ல ரிலீஸ் ஆக உள்ள நிலையில ப்ரொமோஷன் நேர்காணல்கள் உள்ளிட்டவற்றில பேசிட்டு இருக்காரு நம்ம லோகி அவர்கள். அவருடைய பேச்சுக்கள் ரசிகர்கள் மத்தியில பெருமளவுல கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு. இந்த நிலையில ப்ரொமோஷனுக்காக கோவையில உள்ள தான் படித்த PSC கல்லூரிக்கு சென்றிருக்காரா. இந்த நிகழ்ச்சியில பல விஷயங்களை பேசிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய LCU பற்றியுமே பேசியிருக்காரு. அதன்படி விஜயண்ணா இல்லாமல் LCU கிடையவே கிடையாது. ஆனால் அவர் உள்ள வருவாரா இல்லையா அப்படின்றத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய பாதை வேறு ஒரு இடத்துல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா விஜயண்ணா இல்லாமல் LCU முழுமையடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம கைதி 2 திரைப்படத்திலுமே விஜய் அவர்களுடைய காட்சிகளுமே அடங்கியிருக்கா. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2 திரைப்படத்தை தான் கையில எடுத்திருக்காரு. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து படங்கள்ல நடிக்க முடிவெடுத்தா கண்டிப்பாக கைதி 2 திரைப்படத்திலுமே அவர் இடம்பெறுவார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.